ஸோ நம்மளோட அந்த கூலர் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தனால நம்மளோட கேபின் செட் ஆகலை இல்லையா? ஸோ அதனால் வந்து வேறு ஒரு கேபின் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆகுதுன்னா, அவங்க காமிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 9000 மேலே தான் இருக்குது. அவங்க காமிக்கிற அந்த கேபின் எல்லாமே. லோ பட்ஜெட்லேயும் காமிச்சாங்க. பட் ஆனால் அது எனக்கு அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நம்ம வந்து இருக்கவே இருக்குது நம்மளோட அமேசான். ஸோ அமேசானில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5. ஸோ இதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கேபின் கிடைக்குமா அப்படிங்கிறத வாங்க தேடலாம். டைரெக்டாகவே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்ன டைப் பண்ணலான்னா, லார்ஜ் கூலர் சப்போர்ட் கேபினெட்னு போடலாம். லார்ஜ் கூலர் சப்போர்ட் கேபினெட். த்ரீ 60mm லிக்விட் கூலர் கேபினெட். ஸோ அமேசான் தான் ஃபஸ்ட்டு காமிக்குது. அதுலேயே 360mm லிக்விட் கூலர். பட் இதில் கூலர் தான் வருது. நமக்கு வந்து கேபின் தான், கேபின் கீழே வருது. சர்க்கிள் டிஃபெண்டர் 5194, ஜிஎஸ்டியோட 6200 வருது. பட் சர்க்கிள் டிஃபெண்டர் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி பிராண்ட் நான் கேள்விப்படலை. பட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. வியூ பண்ணி பார்த்துடலாம். ஓ, ஃபுல்லாகவே கிளாஸுங்க. சைட்லேயே கிளாஸ் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் கிளாஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சர்க்கிள் டிஃபெண்டர் ZX1. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க வேறு? ஒயிட்டு சப்போர்ட் ATX. ஸோ எல்லா மதர் போர்டும் சப்போர்ட் பண்ணும். இன்ஃபினிட்டி மிரர் ப்ரீ இன்ஸ்டால்டு 3x120mm ஃப்ரண்ட் அண்டு 1x120mm ரியர் ARGB ஃபேன். ஓ, இதுலேயே கேபின்லேயே வந்து ARGBயும் சப்போர்ட் இருக்கு போல். ஸோ அதுவுமே இதில் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேன் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரீ இன்ஸ்டால்டாக 3 ஃபேன் வந்து ஃப்ரண்ட்லேயும், ஒரு ஃபேன் வந்து பேக்கில், அதாவது இங்கே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பிராண்டு தான் நம்ம கேள்விப்படலை எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், சூப்பராக இருக்கே. ஸோ இமேஜ் பார்த்தாலே நல்லா தான் இருக்குது. அவங்களே அந்த ஃபஸ்ட் நம்ம த்ரீ ஃபேன் சப்போர்ட் பண்ணுது, அதான் முக்கியம். அதை பார்க்காம நம்ம எதோ பண்ணிட்டுருக்கோம். மேலே வந்து அந்த இது காமிச்சிருக்காங்க, அவங்களே அதை இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்மளோட கூலரில் இருக்கிற அந்த 3 ஃபேனுமே அவங்க சப்போர்ட் பண்ணுது இந்த இது. ஓகே, ஃபைன். இதுவே நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 6000 கிட்ட வந்துருச்சோ. ஓகே, நம்ம பார்க்கலாம். இன்னும் அதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். ப்ரைஸ் இன்னும் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். அதை வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே, எங்கே போய்ட போகுது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு காமிச்சாங்க. ஆக்சுவலி இது எவ்வளோ இருக்குது, ஆனால் இது வந்து இந்த கேபின் கிடையாது. இது வந்து எம்எஸ்ஐயில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஆஃப்லைனில் போய்ட்டு செக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கேபின் காமிச்சாங்க. ஆனால் அதுலேயே வந்து 3 ஃபேன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பெரிய கேபின் காமிச்சாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு டைப் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரண்ட்லேயும் கிளாஸு, சைட்லேயும் கிளாஸு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது எல்லாமே அவங்க ப்ரைஸு 9000 மேலே தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சா. ஸோ இது வேண்டாம், இந்த டைப்பு வேண்டாம் நமக்கு. அடுத்து வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ஐஸ். வாடாவா வந்தான். இதில் 3 ஃபேன் சப்போர்ட்டடு. இதில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இது இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட் ஒன்று, அதில் வந்து ஃப்ரண்ட்லேயுமே கிளாஸ் இருந்துச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸ் இல்லை. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக தான் இருக்குது. லைட்டு ஜஸ்ட் அந்த லைட்டிங் மட்டும், ஃபேனோட லைட் மட்டும் இருக்குது. சைடில் மட்டும் நமக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதையே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அந்த மாதிரியே வேறு ஏதாச்சும் பட்ஜெட் கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்து வேறு ஜெப்ரானிக்ஸ் மெர்க்குரி. இதில் வந்து ஐ திங்க் 2 தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபினே சின்னதாக தான் இருக்குது. அதில் அவங்க வந்து லிக்விட் கூலர் வச்சு கூட காமிக்கல. ஸோ அதனால் வேண்டாம். இது கேலக்ஸி பிசி கேஸ். இதுவுமே டூயல் ஃபேன் தான் சப்போர்ட் பண்ணுது. இன்ஃபினிட்டி சர்க்கிள், இதுவும் செட் ஆகலை, நல்லா இல்லை. அடுத்து ஜெப்ரானிக்ஸ். இதில் 3 ஃபேன் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்லேயுமே கிளாஸ் இருக்குது. ஆனால் வந்து ப்ரைஸிங் ஜாஸ்தியாக எவ்வளோ வருது, இன்க்ளூடிங் 6000 வருது. இப்போ ட்ரை பண்ணலாமா? ஜெப்ரானிக்ஸ் நெமெசிஸ் ப்ரீமியம் கேமிங் கேபினெட்டு. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுலேயும் வந்து ARGBலாம் சப்போர்ட் பண்ணுது.
4x சென்டர், எல்இடி கண்ட்ரோல், ஃப்ரண்ட் சைடு டெம்பர் கிளாஸ், ஃப்ரண்ட் கண்ட்ரோல் சுவிட்ச், ஃப்ரண்ட் ப்ளஸ் சைடு டெம்பர் கிளாஸ். ஆக்சுவலி இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சைடு ரெண்டுமே டெம்பர் கிளாஸ் தான். இதில் ஒயிட் கலர் தான் நமக்கு வேணும். ஒயிட் இருக்கான்னு பார்க்கலாமா? ஒயிட் இருக்குங்க, நாளைக்கே கிடச்சிருமா? ஆனால் ஒயிட் இருக்குது, ஆனால் பட் அந்தளவுக்கு பிரைட்டாக. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இதையும் வந்து நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு அதில் எது பெஸ்ட்டோ அதை பார்த்துக்கலாம். ப்ரைஸிங், டிசைன் அதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இது என்னது? ஜெப்ரானிக்ஸில் நெமசிஸ். ஓகே, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பார்த்தோம்? கேலக்ஸியா? மறந்துட்டேனே. சர்க்கிள் டிஃபெண்டர். ஓகே, சர்க்கிள் டிஃபெண்டர். அப்புறம் ஜெப்ரானிக்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஜெப்ரானிக்ஸ், கூலர் மாஸ்டர், அதெல்லாம் நார்மல் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து கூலர் மாஸ்டர், கேலக்ஸி அண்ட் சர்க்கிள் சீரிஸ் அதெல்லாம் செட் ஆகலை. அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது எல்லாமே. ஜெப்ரானிக்ஸ் நார்மல். நானும் ஒரு 5000 சிக்குன்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குதே. சர்க்கிள் டிஃபெண்டர் இதே அப்போ பார்த்தோம்ல, இது இல்லையோ? அது வந்து வேறு மாடல்னு நினைக்கிறேன். அதே பிராண்டில் இது வந்து கொஞ்சம் ஹையர் எண்டுன்னு நினைக்கிறேன். ஹையர் எண்டு இல்லை, இது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சர்க்கிள் டிஃபெண்டருங்கிறது எப்படி இருக்கும்? ஓகேவா? இதில் வந்து இங்கே 2 ஃபேன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபேன், பேக்கில் ரியரில் வந்து ஒரு ஃபேன் இருக்குது. அப்புறம் நம்ம கூலண்ட்டு, மொத்தம் 3 ஃபேன். ஆனால் அதில் வந்து சைட்லேயே 3 ஃபேன் இருந்துச்சு, ரியரில் ஒன்று, மொத்தம் 4 ஃபேன் இருந்துச்சு. ஸோ இப்போ இது வேண்டாம், ரிஜெக்ட். எம்எஸ்ஐலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பாருங்களேன். இது நார்மல் கேபினெட்டு தான், ஆனால் வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா 8800 வருது. நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது இது பார்க்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த குவாலிட்டி இருக்கும்ல. நான் எம்எஸ்ஐயும் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபினெட்டு நல்லா வெயிட்டாக அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறதுனால எம்எஸ்ஐ வேண்டாம். ஜெப்ரானிக்ஸ் அதெல்லாம் என்ன 2000 பேஜுங்க, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி அமேசானில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா ஒரு ஷோரூம் ஃபீல் கிடைக்குதுல்ல. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், நிறையா டிசைன் இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் கைக்கு வந்தால் தான் அதில் இருக்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். வேறு என்ன பிராண்ட் இருக்குது? வேறு எதில் போட்டு பார்க்கலாம்? கோர்சர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்னது 17? மை காட், 20,000. இது என்ன பிராண்ட் இது? NEZ XT H9 Flow 20,000. 20,000க்குலாம் கேபினெட் இருக்குது. நம்ம ஒரு 5,000ல் வந்து என்னடா ஆண்ட்டு. அடுத்த ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் கிறிஸ்டல் Z2 மிட் டவர். இது வேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம 2 ஃபேன், அதாவது டூயல் கூலர் தான் செட் ஆகும். இவன் தான் பெரிய பிரச்சனையே. இவன் வந்து டூயல் ஃபேனே அவன் வாங்கியிருந்தானா இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க தேவையில்லை. அழகாக இதுலேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆசை யாரை விட்டுச்சு? வாங்குறோம், கொஞ்சம் நல்லா பெருசாக வாங்கிடலாமே நினச்சேன். கரெக்டு. கோர்சைலாம் நார்மலே. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சைடு லெஃப்ட்லலாம் இருக்குது, ஆனால் இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு கிடையாது போல். ஃபேன்லாம் வந்து நம்ம தான் தனியாக வாங்கி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 9,777 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட. இது என்னது? ஆண்ட் வேல்யூ டெம்பர்டு. இதுவும் 2 தான் வருது. ஆண்ட்லேயுமே கேபினெட் நிறையா இருக்குது போல. இங்கே பாருங்கள், இதுலலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் ஐஸ், அதில் தான் ஏமாந்துட்டோம். அந்த ஐஸ் ஃப்ளோ அப்படின்னு வந்து அந்த இதில் கொடுத்துருந்தாங்க மாடலில். ஐஸ் ஃப்ளோன்னொன்னே ஓகே, கூலிங் இன்னும் நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியாச்சு. அதை ஆசை யாரை விட்டுச்சு? ஆசை தான். இது சூப்பராக இருக்குல்ல. இது வந்து எப்படின்னா ஹைட் இருக்காது, செம்மையாக இருக்குங்க. ஹைட் இல்லை, ஆனால் வந்து லென்த் அதிகம். இந்த லென்த் அதிகமாக இருக்குது, வித்துமே அதிகமாக இருக்குது, ஹைட் ஆனால் கம்மியாக இருக்குது. ஓகே, இது எவ்வளோ வருது ரேட்டு? நம்ம பட்ஜெட்டை தாண்டி போகுது, ஆனால் நல்லா இருக்குது. 7,300 கிட்ட வருது. ஆனால் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் கிளாஸும் இல்லை.
ஓகே, டக்குன்னு முடிச்சுடுவோமா ஏதாச்சும் ஒன்று? எனக்கு தெரிஞ்சு அந்த சர்க்கிள் டிஃபெண்டரே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்டி வேல்யூ டெம்பர்ட் கிளாஸ், இதுவும் டூயல் ஃபேன் தான். கோர்சர் இது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோமே, அது என்ன அதில் வேறு ரேட் இருந்துச்சு, இதில் வேறு ரேட் இருக்குது. இதில் வந்து 10,400 இருக்குது. அதில் எவ்வளோ பார்த்தோம்? ஒயிட் கலர் 250D 8,400. இதுலேயும் அவ்வளோ ஜாஸ்தி. அது 2,500D, இது 3,000D. இது இல்லைங்க, இங்கே இருக்குது 2,500X, அது D சம்திங், ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பேனரோமிக் டெம்பர்டு கிளாஸா? ஓ சாரி, அதில் வந்து டெம்பர்டு கிளாஸ் ஃப்ரண்ட்டில் இல்லை. ஆமாம் தானே, ஃப்ரண்ட்டில் இல்லை. டெம்பர் கிளாஸ் அதுலேயும் இருக்குது, ஆனால் வந்து சைடில் வந்து அந்த பீடிங் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் வந்து பீடிங் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த பீடிங்கே இல்லை, சுத்தமாக ஃபுல்லாகவே கிளாஸாக இருக்குது. சைடில் பீடிங்கே இல்லை. ஸோ அதனால் ரேட்டு ஜாஸ்தி. இதை பாருங்கள், யாராவது கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடலாம் போல் எங்கேயாச்சும். அதெல்லாம் வேணாம் பாஸ் நமக்கு. ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ஐஸ் இது நல்லா தான் இருக்குது, ஆனால் கிளாஸ் டெம்பர் கிளாஸ் இல்லை, வேண்டாம். சர்க்கிள் டிஃப்ரெண்ட்டாக இதான் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ZX1 ஆன்டி வேல்யூ, ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ஐஸ், ஆன்டி ஸ்போர்ட்ஸ் கிறிஸ்டல் 2 இது நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஆனால் வந்து பாருங்களேன், ரெண்டு தான். கூலர் வந்து டூயல் ஃபேன் தான் சார். டூயல் ஃபேனுக்கு நிறையா இருக்குங்க, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, நிறையா இருக்குது. பேசாமல் டூயல் ஃபேனே வாங்கியிருக்கலாம் போல். ஸ்போர்ட் கிறிஸ்டல் மினி டவர் இது எவ்வளோ? இது வந்து 3 ஃபேன் வருது. ரைட். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் வந்து இது பார்க்கும்போது நான் பார்த்தேன். ரைட்டு, நம்ம வந்து அந்த லிக்விட் கூலர் வாங்கும்போது இது கூட வந்து மேட்ச் ஆச்சு. நம்ம அந்த கூலர் வாங்கும் போதே இதுவும் பக்கத்துலேயே காமிச்சிது, இந்த கேபினெட் வாங்குங்க அப்படின்னு. அப்போ கூட நம்ம யோசிக்கலை 3 ஃபேன் வருதே அப்படின்னு. இதில் நிறையா கலர்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு ஒயிட் இதுவும் செம்மையாக இருக்குது. ஆனால் ப்ரௌன் வருது சைடில், ஆனால் அன்அவைலபிள். நமக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒயிட்டு தான் வேணும். இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இதுவும் அன்அவைலபிள். இது மட்டும் இருக்குது. ஃப்ரீ டெலிவரி டுமாரோ. சூப்பர். இன்றைக்கி ஆர்டர் போட்டால் நாளைக்கே கிடச்சிரும். ஓகே, இதை பார்க்கலாம். வாவ், சிக்கிச்சுங்க. அதாவது நம்ம கோர்சைடில் வந்து ஒரு மாடல் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இது வந்து ஹைட் அதிகமாக இருக்காது, இது வந்து அந்த லென்த் அதிகமாக இருக்கிற மாதிரி, அப்படி தானே? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பட்ஜெட் பார்க்கல, ப்ரைஸ் எவ்வளோ வருது? 6,200. ஓகே, அந்த சர்க்கிள் எவ்வளோ பார்த்தோம்? அப்படியே செகண்ட் அபி பண்ணலாம், இதான் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே ஒயிட் கலர். இப்போ இது ரெண்டு தான் சூஸ் பண்ணேன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸுங்க, சேம் எக்ஸாக்டாக சேம் ப்ரைஸ். அதுவும் 6,179. இது வந்து 6,129. ஓகே, இது கம்மியாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அதில் தான் வந்து நம்ம கூலர் வாங்கியிருக்கோம், சேம் பிராண்டில் தான் கூலர் வாங்கியிருக்கோம். மேபி அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபினெட் இருக்குமா, மேட்ச் பண்ணியிருப்பாங்களா பார்ப்போமே. ரிவ்யூஸ் ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாமா? யாராச்சும் வாங்கியிருக்கீங்களா கைஸ்? ரிவ்யூவே காணோம். 5 ஸ்டார் கஸ்டமர் சேஸ், அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா தான் இருக்குது, உள்ள லைட்டிங் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து தனியாக பாட்டமில் வந்து நமக்கு எஸ்எம்பிஎஸ்க்கு தனியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு தானே? ஆமாம், ப்ரீ இன்ஸ்டால்டு தான். அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரீ இன்ஸ்டால்டு எஸ்எம்பிஎஸ் தான். ஸோ எம்டியாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் கேபின், எம்டி கேபினெட்டு. என்னது ஒஸ்ட்டு ப்ராடக்ட், நோ ஃபேன் இன் மை கேபினெட். ஓ, ப்ரீ இன்ஸ்டால்டு தானே கொடுத்துருந்தாங்க, ஆனால் இவர் வந்து ஃபேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதனால ஒஸ்ட்டுன்ட்டார். பட்டு ஆனால் அதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு தான் இருந்துச்சு ஃபேன் எல்லாமே. வேறு யாருமே அந்த மாதிரி மேபி மிஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்த் இஃப் யூ ஆர் பில்டிங் கேமிங் பிசி இன் பட்ஜெட். இவர் ஒர்த்துன்னு கொடுத்துருக்காரு. எக்ஸலண்ட், நைஸ் ஏர் ஃப்ளோ, ARGB கனெக்டிவிட்டி நாட் மென்ஷன்டு இன் த மேனுவல். கரெக்டுங்க, மேனுவலில் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. புதுசாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுறப்ப அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பெஸ்ட்டு, குட்டு. ஓகே,
அவர் ஒரு ஆள் தான் ஃபேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து நமக்கு மேலே வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் தானே கொடுத்துருந்தாங்க. ஆமாம், ப்ரீ இன்ஸ்டால்டு தான், ஃபேன் இருக்கணுமே. அவர் மேபி கிளைம் பண்ணியிருக்கலாம், விட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது. அதே மாதிரி ஆன்ட் ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு வந்து நம்ம ஆல்ரெடியே ஒரு சம்பவம் பண்ணிட்டோம். ஸோ சேம் பிராண்ட் எடுத்தோம்னா கொஞ்சம் ஏதாவது கன்சிடர் பண்ணுவாங்களோ, பாவம் பார்ப்பாங்களோ அப்படின்னா இதுலேயும் நம்ம கீழே போய்ட்டு ரிவ்யூஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இது எதனா வாங்கியிருக்கானா 5 ஸ்டார் 51% இருக்குது. கஸ்டமர் சைஸ், குட் குவாலிட்டி, வேல்யூ ஃபார் மணி, இதெல்லாமே நல்லா தான் இருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க இவரெலாம் பாருங்களேன், ஒரே ஒரு லிக்விட் கூலரே இல்லைங்க. ஆனால் அவர் இந்த கேபின் யூஸ் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல. நம்ம மெயினாக வாங்குறதுக்கான ரீசனே வந்து நம்மக்கிட்ட 3 ஃபேன் லிக்விட் கூலர் இருக்குது, அதுக்காக தான். இல்லைன்னா கேபின்லாம் அப்டேட் பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு. டோன்ட் பை இட். ஐயங்க, ஐ வாண்ட் ஏடிஎக்ஸ் அண்ட் எமோட்ஸ். பெருசாக இவ்வளோ பெரிய பேரா அனுப்பிச்சிருக்காரு. இல்லைங்க, வீடியோ பார்க்கலாம். டோன்ட் பை. மற்றெல்லாம் வாசம் இதெல்லாம் நல்லா தானே கொடுத்துருக்காங்க, என்னங்க பிரச்சனை? வாசம் அந்த கலரிங் நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாக்குக்கு இந்த கலரிங் நல்லா மேட்ச் ஆகுது. ஓ, அவர் எல்லா கலர்லேயுமே கலரை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காரு பாருங்க. இது க்ரீன் கலரில் இருக்குது, பரவாயில்ல, மனுஷன் ரசனையோடு இருக்காப்புல. பெஸ்ட் மிரர் ஃபினிஷ் கேபினட் இன் பட்ஜெட். தேங்க்யூ, ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் இவரெலாம் டூயல் ஃபேன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரிபிள் ஃபேன் செட் ஆகுமா? செட் ஆகும். ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து யாருமே ட்ரிபிள் ஃபேன் போட்டு காமிக்கவே இல்லையே. ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் கான்ஃபிகரேஷன் இஸ் ஜஸ்ட் நாட் இன் கைஸ். புரியல. ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் கான்ஃபிகரேஷன் இஸ் ஜஸ்ட் நாட் இட் கைஸ். ஓகே, ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேன் கான்ஃபிகரேஷன், அதாவது ஐ திங்க் கனெக்ஷன் எதுவும் கொடுக்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மனுஷன் கோவப்பட்டார். சரி, ஓகே, இருக்கட்டும். இப்போ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது, ப்ரைஸிங்கும் சேம் தான். ஆனால் கேபின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கேபினுக்கும் அந்த கேபினும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இது வந்து நம்ம நார்மல் இதுக்குள்ளே, அதாவது சிங்கிள் இது இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாருங்களேன், இங்கே வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எஸ்எம்பிஎஸ்லாம் வந்து வேறு சைடில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. இன்கேஸ் உடஞ்சிடுச்சுன்னா கிடைக்காது. இது வந்து நமக்கு அந்த மாதிரி க்ளோசிங் இருக்குது, அந்த பீடிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடையாது அப்படின்னு நம்புவோம். எஸ்எம்பிஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இதே டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறதே சேம் பிராண்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பேக் சைடு ரைட்டா? ஆமாம், பேக் சைடில் வந்து நமக்கு மதர் போர்டுக்கான இது ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டி பவர் அங்கே இருக்குங்க, பவர் சப்ளை. ஸோ ரைட்டு, அதாவது பேக் சைடில் தான் நம்ம வந்து பவர் சப்ளை வந்து தனியாக வைக்கிறோம். நம்ம அது உள்ளே வந்து மதர் போர்டு கூட மிக்ஸ் பண்ணாமல் பவர் சப்ளையுமே தனியாக வந்துடுது. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதே ட்ரை பண்ணலாமா? ஓகே, நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அமேசான் எனக்கு வந்து இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபேனு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொடுத்து விட்ருங்க. கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக பண்ணி கொடுத்துருங்க. இல்லைனா நானும் வந்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்துறேன். அப்புறம் இல்லை ரிட்டன் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட்டு, அதை பார்த்துக்கலாம். இன்கேஸ் சரியில்லைன்னா ரிட்டன் பண்ணிடலாம். சரியில்லைனா தான் ரிட்டன் பண்ணுவாங்க, அதுக்குன்னு வந்து சும்மாலாம் ஐயோ நாட் ரிட்டனபிளாம். என்ன பண்ணலாம்? 1 இயர் வாரண்டி, ஃப்ரீ டெலிவரி, டாப் பிராண்டு. அதுவே டாப் பிராண்டாக இருக்குது, அதுவே நாட் ரிட்டனபிள் தான், அதுவும் டாப் பிராண்டு தான். பட் இது ஓகே. ஃபைனலாக வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதில் வந்து ஃபுல் கிளாஸாக இருக்குது. ஸோ சேஃப்டி ஏதாவது லைட்டாக தெரியாமல் இடிச்சிட்டா கூட உடஞ்சிருமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் கேபின் மாதிரி இருக்குது. ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த 2 இது மாதிரி தனியாக பிரிச்சுருக்காங்க. கேபிள்லாம் முக்கியமாக கேபிள்லாம் உள்ளே வராது. நம்ம அந்த எஸ்எம்பிஎஸோட இதெல்லாம் வந்து அந்த சைடே வச்சிடலாம். ஸோ கேபிள் எல்லாமே வந்து
நமக்கு உள்ள மதர் போர்ட் சைடு வந்து மதர் போர்டுக்கு தேவையான கேபிளை மட்டும் நம்ம உள்ளே எடுத்துக்கலாம், மற்ற எல்லாத்தையுமே வந்து விட்டுறலாம். ஸோ அதனால் வந்து நம்ம இதே என்ன டூயல் கலர் ஆப்ஷனா, டூயல் கலர் ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலரில் இருக்குது. நம்ம வந்து ஒயிட்டே எடுத்துக்கலாம், ஒயிட்டு தான் எனக்கு வேணும். வேறு ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா? நோ காஸ்ட் இஎம்ஐ, கேஷ்பேக்கு, பேங்க் ஆஃபர் 50 ரூபீஸா, பெரிய மனசு. பார்ட்னர் ஆஃபர், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், சேவ் அப் டு 28% ஆன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஓகே, நம்ம வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லாகினே பண்ணலையோ. இருக்கே, ஹலோ ஆர்பிஎஸ். ஓகே, பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். ஸோ ஜிஎஸ்டி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஆண்ட் ஸ்போர்ட்ஸ் கிறிஸ்டல் மினி டவர், இதை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது என்றைக்கு வரும் அப்படின்னா, அவங்க எஸ்டிமேஷன் டெலிவரி வந்து நாளைக்கே போட்டிருந்தாங்கல்ல, இங்கே இருக்குமே எங்கேயோ பார்த்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ்டிமேஷன் டெலிவரி வந்து நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் இருந்துச்சு நினைக்கிறேன், இந்த இருக்குது டுமாரோ அப்படின்னு இருக்குது. பட் மேபி டுமாரோ வரலாம், இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ, 2 டேஸில் நமக்கு எதாவது கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலாக பார்த்துட்டு, நம்ம இங்கே வீடியோவில் பார்த்ததும் ஃபிசிக்கலாக பார்க்குறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பை பை.